गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா
ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். புதன்கிழமை பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி, ஜெயவருஷம் மாசி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் காலை 9:20 வரை திருவோணம், அதன் பிறகு அவிட்டம். 9:20 AM வரையிலே திருவோண நட்சத்திரம், அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய திதி அமாவாசை, மாசி மாதத்து அமாவாசை இன்றைய தினம். யோகம் நன்றாக இல்லை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள் இரவு 8:32 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. மிதுன ராசிக்கு இன்று இரவு 8:32 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. இரவு நேரத்தில் தான் சந்திராஷ்டமம் முடிகிறது. முடிஞ்சு அடுத்து கடகத்துக்கு ஆரம்பமாகிறது. 8:32 PM. இன்றைய சிறப்புகள்: இன்று அமாவாசை, திருவோண விரதம். மாதம் திருவோண நட்சத்திரத்திற்கு விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இன்னைக்கு பிச்சத்தில் இருக்குது. காலையில் 9:20 வரைக்கும் திருவோணம் இருக்குது. அதனால் இன்றைக்கி தான் சிரவண விரதம். ஒவ்வொரு மாதமும் திருவோணத்திற்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். பெருமாள் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாள் திருவோண நட்சத்திர நாள். ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திர நாளிலே ஏதேனும் ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினம் திருவோணம், அமாவாசை. பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்கின்ற நாள். தந்தை இல்லாதவர்கள் மட்டும் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கெல்லாம் அமாவாசைக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. தந்தை உள்ளவர்கள் அமாவாசைக்கு எந்த சிறப்பு வழிபாடும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முன்னோர்களை நினைத்து வழிபடுகின்ற நாள் அமாவாசை. மாதம் அமாவாசைக்கு முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். நமது முன்னோர்கள், நமது பித்ருக்கள், நம்ம தாத்தா, கொள்ளு தாத்தா, முப்பாட்டனார், பாட்டனார், பூட்டனார்பாங்கள எல்லாரும் நம்மளுடைய பரம்பரையிலே வாழ்ந்தவர்கள் எல்லோரும் நமக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலுலகிலிருந்து நாம் என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய ஆசி இருந்தால் நம்மை சரியான வழியிலே வழிநடத்தி செல்வார்கள். அவர்களுக்கு தென்புலத்தார் என்று தமிழ் இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தென்புலத்தார் என்றால் பித்ருக்கள் என்று அர்த்தம். முன்னோர்கள் வழிபாடு என்பது எல்லா மதங்களிலும் இருக்கிறது. ஹிந்துயிசம் மட்டுமில்லை, உலகில் உள்ள அனைத்து மதங்களிலும் அவரவர் தங்களுடைய குடும்பத்திலே வாழ்ந்து மறைந்த பெரியவர்களை நினைத்து அவரவர் வழக்கப்படி, அவரவர் சம்பிரதாயப்படி, அவரவர்களுடைய மொழியிலே தெரிந்ததை சொல்லி வழிபாடு செய்வது என்பது உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு பொதுவான விஷயம். புத்த மதத்திலே அதற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் ஆல் சோல்ஸ் டே என்று வருடத்தில் ஒரு நாள் தங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறார்கள். அதை பற்றி பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மையிலே நான் சந்தித்த ஒரு இஸ்லாமிய நண்பர் சொன்னார், இஸ்லாமிலும் உண்டு. முன்னோர்களை, இறந்து போனவர்களின் ஆத்மாவை சாந்தி அடைய செய்வதற்காக அவர்களை நினைத்து வழிபாடு செய்யும் ஒரு வழக்கம் எங்கள் மதத்திலும் இருக்கிறது என்று அந்த நண்பர் சொன்னார். இப்படி உலகின் எந்த நாட்டிற்கு சென்றாலும், எந்த மதத்தை பார்த்தாலும், எந்த மொழியினரை பார்த்தாலும் அவரவர்கள் தங்களுடைய முன்னோர்களை, குடும்பத்திலே வாழ்ந்து மறைந்த பெரியவர்களை நினைத்து அவர்களை தெய்வத்திற்கு துணையாக, தெய்வத்திற்கு இணையாக நினைத்து அவர்களை வழிபாடு செய்து வருகின்றனர் என்பது நமது சரித்திரம் நமக்கு காட்டுகிறது. தமிழ் இலக்கியங்களிலே அதை பற்றி சிறப்பித்து கூறப்பட்டிருக்கிறது. தென்புலத்தார் என்று திருவள்ளுவர் அதை சொல்கிறார். உலக பொதுமறையாம் திருக்குறளிலே தென்புலத்தாரை போற்றுதல் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏதோ புதிதாக நாங்கள்லாம் சேர்ந்து கிளப்பி விட்டோன்னெல்லாம் நினைக்காதீங்க, இதெல்லாம் பழமை. ஆகவே இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த முன்னோர்களை வழிபாடு செய்கின்ற ஒரு நாள் தான் மாதம் வருகின்ற அமாவாசை நாள். இன்றைய தினம் அமாவாசை. இன்றைய தினம் சிரவண விரதம், திருவோண விரதம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, மகரத்தில் புதன், சந்திரன்,
கும்பத்தில் சூரியன், மீனத்தில் செவ்வாய், சுக்கிரன், கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நாளின் பெரும்பகுதி ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. இரவு 8:32க்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு வருகிறது. அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் செய்து வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல செய்தி வெகு விரைவிலே உங்களுக்கு வந்து சேரும். உங்களது தொழில் தொடர்பான தடைகளெல்லாம் தகர்த்தெறியப்படும். தடைகள் நீக்கப்படும். தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் சரி, அது சுய தொழிலாக இருந்தாலும் அல்லது மாதச்சம்பளத்திற்கு வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புகழ் கிடைக்கின்ற ஒரு நாள். உங்களது புகழ் கொடிகட்டி பறக்கும். அப்படி ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதி வலுவான நிலையிலே உச்சம் பெற்று குரு பார்வையும் பெறுகிறது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானாதிபதியான புதனுக்கு தனகாரகனாகிய குருவின் பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் வாங்கிய வீடு, மனை அல்லது வேறு ஏதேனும் அசையா சொத்து, ஃப்ளாட்ஸ் போன்ற ஏதாவது வாங்கியிருந்தால் இப்பொழுது அதை பத்திரப்பதிவு செய்வதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கெல்லாம் இப்பொழுது ஏற்பாடு செய்து கொண்டிருப்பீர்கள். அவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இரவு 8:32 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஃபுல் டே சந்திராஷ்டமம்னு வச்சுக்கலாம். அதனால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இன்று திருவோணம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று நாள் முழுவதும் 8 எழுத்து மந்திரமான அஷ்டாட்சரமாகிய நாராயண மந்திரத்தை சொல்லுங்கள், அல்லது ராமா ராமா என்னும் 2 எழுத்து மந்திரத்தை சொல்லுங்கள். 8ம் 2ம் தெரியாமல் இருக்காதீர்கள். பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, 8ம் 2ம் தெரியாமல் மக்கா இருக்கே இது அப்படிம்பாங்க. அப்படின்னா யோசிப்பாங்க, நான் 8 2 10, 8 + 2 10ங்கிறது கூட தெரியாதுன்னு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அவங்க சொல்கிற 8 2ங்கிறது 8ங்கிறது நாராயணா, 2ங்கிறது ராமா. இந்த மந்திரங்களுடைய வேல்யூலாம் தெரியாமல் இது வெறும் மக்கா இருக்கே அப்படின்னு யாராவது ரொம்ப அசத்தாக இருந்ததுனாக்க, நல்ல விஷயங்களே நாட்டம் இல்லாமல் சில பேர் இருந்தாங்கனாக்கா பாவம் 8 2ம் தெரியாமல் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இன்றைய தினம் சந்திராஷ்டம நாள் என்பதால், இன்றைய தினம் திருவோண விரதம் இருக்கின்ற நாள் என்பதால் நீங்கள் 8யும் 2யும் விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். நாராயணா நாராயணா, ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 7ஆம் இடமாகிய மகரத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு. ராசியில் குரு, 7இல் சந்திரன். குருச்சந்திரன் நேருக்கு நேராக ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற ஒரு கிரக அமைப்பு இன்று இரவு வரையிலே உங்களுக்கு இருக்கிறது. அதன் பிறகு 8ஆம் இடத்திற்கு சந்திரன் நகர்கிறது. இரவு 8:32க்கு 8ஆம் இடம் செல்கிறது. இன்றைய தினம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களது தொழில் மிகச் சிறப்பாக நடைபெறும். உடல் ரீதியாக ஏதேனும் சிறு குறைபாடு இருந்தால் கூட அவை சரியாகிவிடும். தேக ஆரோக்கியம் மீண்டும் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே இரவு வரையிலே சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு இரவு நேரத்தில் 7ஆம் இடத்திற்கு வந்து சூரியனோடு இணைந்து உங்கள் ராசியை சூரிய சந்திரால் பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். 2-11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் குரு பார்வை பெறுவதால் உங்களது பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள்.
கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி தொடர்ந்து குரு பார்வையிலே இருந்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி புதன் 5ஆம் இடமாகிய மகரத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கடன் தொல்லை ஏதேனும் இருந்தால் இப்பொழுது அதெல்லாம் சரி செய்து விடுவீர்கள். உங்களுக்கு நிறைய பணம் வரும். அந்த பணத்தை எடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாருக்கும் பட்டுவாடா பண்ணி பைசல் பண்ணிட்டு கடனெல்லாம் தீர்த்துருவீங்க. அபாடான்னு நிம்மதியாக வீட்டில் உட்காந்துருக்கலாம். துலா ராசிக்கு குரு உச்சமாகும் போதெல்லாம் கடன் ஏறும். ஏன்னா குரு 6க்குடையவன், 6ஆம் வீட்டோன். ருணம் ரோகம் சத்ரு இதைத்தான் கொடுக்கும் குரு. இந்த குரு உச்சமாகும் போதெல்லாம் கடன் ஏறும். அது வக்கர நிவர்த்தியாகிற நேரத்தில் கரெக்டாக கடன் அடைச்சிடும். இப்போ உங்களுக்கு கடன் அடையிற நேரம், அதனால் சீக்கிரமாக பணம் வரும். கடனெல்லாம் அடைச்சிடுவீங்க. பணம் வந்தால் முதல்ல கடன் அடைக்கிறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. மறுபடியும் எடுத்து ரொட்டேஷன் பண்ணிவிட்டு மாட்டிக்காதீங்க. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும். தெய்வ அனுகிரகம் நிரம்பி வழிகின்ற ஒரு காலம் என்று இதை சொல்லலாம். இறையருள் உங்களுக்கு கை கொடுக்கும். இறைவன் பால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீண் போகாது. இறை உணர்வு உங்களை ஆட்கொள்ளும். இறை சிந்தனை இல்லாதவர்கள் கூட இப்பொழுது தெய்வத்தின் பால் அன்பு செலுத்த துவங்குவார்கள். பக்தி மார்க்கத்திலே நாட்டம் அதிகரிக்கும். தெளியலேரு ராமா பக்தி மார்க்கமும் என யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இதுதான் மார்க்கம் என்று தெரியும். ஒரு நல்ல குரு கிடைப்பார். உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு ஆசான் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு வலிமையாக இருக்கிறது. 7ஆம் வீட்டோனாகிய 7க்கும் 12க்கும் அதிபதியாகிய சுக்கிரன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறது. மிக வலுவான நிலையிலே உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற சந்திர குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். பொருளாதார ரீதியாக மேன்மை வேண்டும் என எதிர்பார்ப்பவர்களுக்கு அது கிடைக்கும். ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அது கிடைக்கும். ஏன்னா அப்படி ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது. ஒவ்வொரு வயதிலே மனிதனுடைய தேவை ஒவ்வொரு விதமாக இருக்கும். 5 வயசு பையனை போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் சாக்லேட் பேர் சொல்லுவான். அந்த சாக்லேட் வேணும்பா. 10 வயசில் கேட்டால் பேட் வேணும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கும்மா. 15 வயசில் கேட்டால் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிம்பா. 20 வயசில் கேட்டால் ஏதாவது ஒரு பொண்ணு பேரை சொல்லி அந்த பொண்ணு வேணும்பா. எப்படி மனுஷனுடைய ஆசைகள் மாறிட்டே வருது பாருங்க. ஆனால் 20 வயசில் அந்த ஆசை இருந்தால் பரவாயில்ல, 60 வயசில் அது இருந்தால் தான் ஆபத்து. விருச்சிக ராசிக்காரர்கள் இப்பொழுது எந்த வயதில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த வயதில் எதை விரும்ப வேண்டுமோ, எது நியாயமான ஆசையோ அதை கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு கிரக நிலவரத்துடைய பலன். தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். 6க்குடையவன் 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குருவால் பார்க்கப்படுகிறது. உச்சனை உச்சம் பார்த்தால் மிச்சம் ஏதுமில்லை. நோய் நொடிகள் ஏதுமில்லை, தீமைகள் ஏதுமில்லை. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். உடன் பிறந்த சகோதரிகள் உறுதுணையாக இருப்பார்கள். அப்பா வச்சுட்டு போயிருக்கிற அரைக்கால் கிரவுண்டுக்கு கேஸ் போட்ட சிஸ்டர்ஸ் எல்லாம் கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகளெல்லாம் மறைந்து அனைவரும் ஒற்றுமையாக பழகக்கூடிய ஒரு நேரம் துவங்குகிறது என்று சொல்லலாம். இது ஒரு நல்ல துவக்கம். இன்று முதல் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் இன்று இரவு 8:32 ராசிக்குள் வருகிறது. மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் கேது சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி அசாத்தியமாக இருக்கும், அபரிமிதமாக இருக்கும், அசாதாரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்களா என்று கூட தெரியாது. சைக்கிள் வாங்கினான்னு யோசிச்சிருக்கிறவனுக்கு போய் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வரும் ஒரு பெரிய வளர்ச்சி. ஆகவே பன்மடங்கு உயரத்திற்கு நீங்கள் செல்லப் போகிறீர்கள். மேலே போகும்போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
2வது படியிலன்னு விழுந்தா கூட அப்படி தடை கொடுத்துட்டு எழுந்து ஓடிடலாம். மொட்டை மாடியிலன்னு கீழே விழுந்தா என்ன வருது? அதனால் ஹைட்டுக்கு போகும்போது தான் எப்போவுமே மனுஷன் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயரத்திற்கு செல்ல போகிறீர்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே உள்ள செவ்வாய் சுக்கிரன் கேது சேர்க்கையினால் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவைப்படுகிறது. அஷ்டமாதிபதி சுக்கிரன் ராசிக்குள் வந்து உச்சம் பெற்று செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருப்பதால் இரத்தம் சம்பந்தமான பிளட் சம்பந்தமான ஏதேனும் ஒரு சிறு நோயை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மருத்துவ பரிசோதனைகள் செய்து பார்த்து கொள்ள வேண்டும். பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ரத்தத்தில் அது எவ்வளோ அளவு இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்ட் அளவில் இருக்கா, அதிகமாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பரிசோதனை மூலம், மருத்துவ பரிசோதனை மூலம் உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்திலே அதிக கவனம் தேவைப்படுகின்ற ஒரு நேரம். இந்த செவ்வாய் சுக்கிரன் கேது சேர்ந்தாலே கொஞ்சம் வியாதி ஏற்படுத்தும். ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிறவங்கலாம் எப்போ பாரு ஒரு சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது டெய்லி ஒரு வழி சொல்லுவாங்க. அது லக்னத்திற்கு எத்தனாவது வீட்டில் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த எந்த பார்ட் ஆஃப் தி பாடியில் அந்த ப்ராப்ளங்கிறது சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கு. அதனால் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நோய் அறிகுறி கண்டவுடனே அதை சரி செய்து கொள்வது நல்லது. இன்றைய தினம் திருவோணம். ஆகவே அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். उषःसन्ध्या समासन्ना जनास्वत्सेवनोत्सुकाः उत्तिष्ठ त्वं जगन्नाथ सुप्रभातं वदामि ते भगवन् सङ्गमेश त्वम् उत्तिष्ठ वरदो भव उत्तिष्ठ त्वं जगन्मातः सुकाल्यां वेदनायिके. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையடைய, பிரச்சனைகள் தீர, ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காண யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம வீட்டுல பண்ணலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. திகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதியே நமக. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான ஜெய வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி 18/2/2015 புதன்கிழமையாகிய இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு நிறைய நேயர்கள் வந்து இணைப்புல காத்துட்டே இருக்காங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக. முதல் நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்த்துக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் மனோகருங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார் நீங்க? திருவண்ணாமலை. நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்காக. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. பிறந்த தேதி 11/12/1955. நேரம் 6:34 AM. ராசி துலா ராசி. நட்சத்திரம் சார்? நட்சத்திரம் சுவாதி. சரிங்க சார், என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? இப்ப தொழில் மந்தமா இருக்கு, என்ன மேற்கொண்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க?
நாங்க வந்து ரியல் எஸ்டேட் மோட்டார் கன்சல்டன்சி. உங்களுக்கு மந்தமா இருக்குன்றது எத்தனை நாளா இந்த சூழ்நிலை? சமீபத்துல ஒரு வருஷமாவே அப்படிதான் இருக்கு. ஒரு வருடமா. மோட்டார் தொழில்னா கார் வாங்கி விற்கிறதுக்கு உதவி பண்றீங்களா? இல்ல, நாங்க மீடியேட்டர் தான். காருங்க அப்படியே வெளியில இருந்து வாங்கி அப்படியே கொடுத்துருவோம், கமிஷனோட பேர். ஓ, இப்போ உங்களுக்கு வந்து நீங்க செய்யக்கூடிய இந்த வாகன தொழில் சிறப்பா இருக்கிறதுக்கும் நீங்க செய்யற ரியல் எஸ்டேட் சிறப்பா இருக்கிறதுக்கும் சப்தரிஷி வாக்கிய ரீதியா என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு லக்ன கேந்திரத்துல ராகு பலமா இருந்ததால அந்நிய மொழி பேசக்கூடியவரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்நிய மொழி பேசக்கூடிய ஒரு நல்ல நபரோட ஆதரவு உங்களுக்கு தொழில் ரீதியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு வாய்ப்புன்றது 45 நாட்களுக்குள்ளே ஏற்படலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போன ஆசைப்பட்டதுக்கு ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் காஞ்சிபுரம் போய் வரதராஜர் சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு தரிசனம் பண்ணுங்கள். ஒன்று, அதை தரிசனம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திரும்பி வீட்டு இல்லத்துக்கு வந்த பிறகு வெங்கடேச பெருமாளை, ஸ்ரீனிவாச பெருமாளை ஒரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட வாகன தொழில் சிறப்பாக இருக்கும். இந்த இது வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் சொன்னீங்க இல்லையா, அது சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் இதை முதல்ல இந்த பரிகாரத்தை ஆரம்பிச்சிடுங்க. இது முடித்த பிறகு திருத்தணி போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் 11 பேர் வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்க. வசதி இல்லாதவர்களுக்கு அன்னதானம்ன்றது நம்ம விருந்து உபச்சாரம்னு இல்லை, நீங்கள் ரொம்ப எளிய முறையில் கூட பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து தயிர் சாதம் மாதிரியோ பொட்டலமாக கட்டின்னு போய் கூட நீங்கள் முருகனோட ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு 11 பேர் ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. வேறு பரிகாரங்கள் வேண்டாம். உங்கள் தொழிலில் இந்த 45 நாளில் ஒரு முக்கியமான திருப்பத்தை சந்திப்பீங்க. இந்த வருடம் முழுக்க ஒரு செழிப்பு நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு கட்டாயம் கிட்டும். இது நீங்கள் வந்து ஒரு போட்ட திட்டங்களோ இது வரைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்களில் இருந்த சின்ன சின்ன பின்னடைவுகளோ சீக்கிரத்தில் சரியாயிடும். நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். சோதனை விலகும், சாதனை பெருகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இதை தொடர்ந்து வந்து அடுத்த நேர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நான் மகேஸ்வரி பேசுறேங்க, சென்னையில இருந்து. நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும் மகேஸ்வரி? என் கணவருக்காக கேட்கணுங்க. அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. சிவகுமார், கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம், மிதுன லக்னம், 15/7/64 பிறந்த டேட்டுங்க. என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய கணவருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? வேலை வாய்ப்பு பத்தி கேட்கணும். தற்போது வேலை இல்லாம இருக்காங்க, வேலை பத்தி கேட்கணும். இருக்கிற வீடு வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு, அது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கணும். இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கலாம்? கலைத்துறையில தான் இருந்தாங்க அவங்க. ஓகேங்கம்மா, இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி சொல்லுங்கம்மா. இந்த வீடு வந்து வடக்கு பார்த்து. நமஸ்தே. எத்தனை நாள் இருக்கீங்க இந்த வீட்டுல? ஒரு 6 வருஷமா இருக்கும். இது வந்து வாங்கின வீடா வாடகை வீடா? வாடகை வீடு தான் சாமிஜி. சரி. வடக்கு பார்த்த மாதிரி வாசல் இருக்கு. அவங்க கொஞ்ச நாள் வெளிநாட்டுல இருந்தாங்க, இப்ப உள்ளூர்ல இருக்காங்க. வேலை இல்ல தற்பொழுது. கலைத்துறையில என்ன வந்தாங்க? கலைத்துறையில கேமரா எடிட் அந்த மாதிரி இருந்தாங்க. எடிட்டர், கேமரா ஒர்க் அந்த மாதிரி. இப்ப நீங்க வந்து பூமி சம்பந்தப்பட்ட இதுல ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணும் வரல, அது முடிச்சது எதுவும் பணம் வரல கை. சரி. பையனுக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு சாமிஜி. என்ன வயசாகுது அவனும்? பையன் 20 வயசு ஆகுது சாமிஜி. ஆமா. நரம்பு சம்பந்தம் என்ன மாதிரி தொல்லை அவருக்கு? ஒரு இது மாதிரி சிக்ஸ் மாதிரி வருது சாமிஜி. அது எத்தனை நாளா இருக்கு அவருக்கு? அதுக்கு பிறந்ததுல இருந்து இருந்தது ஒரு 8 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் இல்ல. அப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா படிக்கும் போது கொள்ளும் போது அந்த மாதிரி இருந்தது. இது வந்து இப்ப டெய்லி டேப்லெட் எடுத்துக்கிறான். சரி. ஆனா நார்மலா இருக்கான். இருந்தாலும் பரிபூரமா அது சரியாகணும். அவருக்கும் நிரந்தர வேலை கிடைக்கணும். இப்ப உங்க கணவரோட உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தடைகள் விலகக்கூடிய காலம் தான் இது. இப்ப நீங்க கேள்வி கேட்ட நேரம் வந்து தடைகள் வந்து படிப்படியா விலகக்கூடிய காலம்னு வந்திருக்கு. அதனால நீங்க வந்து பரிகாரங்கள் செய்தாலும் செய்யலைனாலும் உங்களுக்கு வந்து இந்த தடை தானே விலகிடும். அதை பத்தி சந்தேகம் வேண்டாம். கொஞ்சம் வேகம் வந்து அவர் செய்யக்கூடிய தொழில கட்டாயம் வேகம் வரும். அதனால நீங்க கேள்வி கேட்ட நேரம் ஒரு சாதகமான நேரம். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சப்தரிஷி வாக்கிய ரீதியாக தடை விலகிட்டு இருக்குன்னு வந்ததுனால அதை பத்தி பயத்தை விட்டுருங்க. இருந்தாலும் உங்களோட ஒரு மன திருப்திக்கு வேணால் நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. அதாவது டெய்லி 45 நாட்கள் துர்கையோட ஸ்லோகங்களை சொல்லுங்கள், துர்கையோட ஜபத்தை பண்ணுங்கள்,
துர்கா தேவி வழிபாடு பண்ணுங்கள், வீட்லேயே பண்ணலாம். ஒன்று இது வந்து உங்கள் கணவருக்காக சொன்னது. உங்கள் பையனோட உடல் தொல்லைக்கு சொன்னீங்க, இந்த நரம்பு சம்பந்தமான தொல்லை இருக்குதுன்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து திருவாரூர் போயிட்டோம், அங்கே வந்து சுவாமியை சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்கள். திருவாரூர் போயிட்டோம், அந்த கமலாலயத்தில் தீர்த்தத்தை தலையில் புரோட்சணம் பண்ணிக்கோங்க. பொதுவாக நாங்கள் என்ன சொல்வோன்னா, எந்த நதிகளில் போனாலும் அல்லது குளங்கள் புண்ணிய தீர்த்தங்களில் போனாலும் வலது கையால் ஜலத்தை தொட்டு தலையில் புரோட்சணம் பண்ணுங்கள். சாதாரணமாக அந்த ஜலத்தில் கால் எடுத்து போன உடனே கால் வைக்காதீங்கன்னு சொல்லுவோம். தீர்த்தத்தை வலது கையால் தொட்டு தலையில் புரோட்சணம் பண்ணிக்கங்க. இப்போ நிறைய திருக்கோயில்களில் குளிக்கிறதுக்குரிய சாத்தியம் குறைவுன்றதுனால இதை சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து அங்கே இருக்கிற சுவாமியை வந்து தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். இது நீங்கள் இந்த திருவாரூர் போய் சிவ தரிசனம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது உங்கள் பையனோட பிறந்த கிழமை அன்றைக்கோ அல்ல ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கோ இதை செய்யுங்க. அது நீங்கள் போயிட்டு வந்த பிறகு, போய் திரும்பி வந்த பிறகு தொடர்ந்து பிரதோஷத்தில் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் போய் பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் பையனோட ஆரோக்கியம் 100% ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும். வேறு பரிகாரங்கள் வேண்டாம். குழந்தைய பற்றிய கவலை, உங்கள் பையனை பற்றிய கவலை உங்களை விட்டு விலகிடும். உத்தியோகமாக அவருக்கு சிறப்பானதாக பின்னால் அமையும். அதனால் இதை மட்டும் செய்யுங்க போகிறோம். திருவாரூர், ஆனால் திருவாரூர் போகிறது பையனை அழைச்சிட்டு போங்க. திருவாரூர் போகும்போது நீங்களும் உங்கள் கணவரும் பையனும் சேர்ந்து போயிட்டு வாங்க. வேறு பரிகாரங்கள் வேண்டாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகேஸ்வரியை தொடர்ந்து நிறைய நேர்கள் வந்து இணைப்புல காத்துட்டே இருக்காங்க சுவாமிஜி. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்காரம். வணக்கம், செல்வி பேசுறேங்க. எங்க இருந்து பேசுறீங்க செல்வி? நீங்க? நாங்க திருவண்ணாமலை பக்கம் இருந்து பேசுறோம். யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? எங்க பையன் தினகரனுக்காக பேசுறோம். அவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. அவருடைய பிறந்த தேதி வந்து 6/9/1989. ஜென்ம நட்சத்திரம் வந்து விசாகம். ஜென்ம ராசி வந்து துலாம், லக்னம் துலாம். என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? வந்து இப்போ பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கிறாரு, அதுல அரியர் இருக்குது. அது பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது ஒண்ணு. இப்போ மேரேஜ் பண்ணலான்றது, இந்த டைம் பண்ணலாமா அப்படின்றதுக்காக. இப்பதான் வேலை செஞ்சிட்டு இருக்காரா? எங்க வேலை செய்யல, சும்மாதான் இருக்கிறாரு. தனியார் கம்பெனிக்கு போகணும்னாலும் கஷ்டமா இருக்குது. அதனால எதுவும் கம்பெனி எதுவும் கிடைக்கல. அதனால கொஞ்சம் கேட்கலாமான்றதுக்காக. சரிங்கம்மா, சீக்கிரமா அவர் வந்து அவருடைய படிப்பு முடிச்சுட்டு கண்டிப்பா அவருக்கான வேலை கிடைக்கும், சுபயோகம் கூடி வரும். நம்ம சுவாமிஜி கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இவருக்கு வந்து வேலைக்கான முயற்சி எப்போ ஈடுபட்டிருக்க? போயிட்டு ஒரு 6 மாசம் செய்தாரு. அதுக்கப்புறம் செட் ஆகலன்னு வந்துட்டாரு. சரி, இப்போ வந்து வீட்டுலதான் இருக்கிறாரு. தனி கம்பெனி எங்கன்னா பாக்கணும்னாலும் முடியல. சரி, மேரேஜ் பண்ணலாம்னாலும் அதுக்கும் எனக்கு இப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, சொல்லுங்க. அது அரியர் இருக்குது, அதை முடிக்கணும். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி இந்த அரியர் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் முடிப்பார், ஆனால் முடிச்சிடுவார். அதனால் நீங்கள் இந்த கல்வியில் இருக்கக்கூடிய அந்த தடையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. முழு தேர்ச்சி பெறலன்னு வருத்தப்பட வேண்டாம். இந்த அரியர்ஸ் இருக்குன்னீங்க இல்லையா, அந்த அரியர்ஸை அவர் கட்டாயம் எழுதி முடிப்பார். சின்ன சின்ன தடைகள் தான் வரும், அதுக்கு பரிகாரங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தடைகளை தாண்டி போகக்கூடிய ஜாதகம் தான். அதனால் நீங்கள் அதுக்காக பெரிய வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. தடைகளை தாண்டி செல்வார். இப்போ இந்த திருமணத்துக்கும் உத்தியோகத்துக்கும் மாத்திரம் இப்போ ஒரு எளிய பரிகாரத்தை சொல்கிறோம், நீங்கள் அதை செய்யுங்க. கட்டாயம் வந்து இந்த திருமண தடை அவருக்கு கட்டாயம் நீங்கள் விலகிடும். நீங்கள் மகாபலிபுரம் போய் மகாபலிபுரத்தில் அந்த பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுங்கள். மகாபலிபுரம் போய் அங்கே இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். இது வந்து ஒரே ஒரு முறை செய்தால் போகிறோம். அந்த பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடியது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது நல்லது. இவருக்கு சப்தரிஷி வாக்கியப்படி மகாபலிபுரத்தில் இருக்க அந்த சுவாமியை தரிசனம் பண்ண சொல்லுங்கள். பெருமாளை ஒரு முறை தரிசனம் பண்ணால் போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் பண்ண சொல்லுங்கள். உங்கள் பையனோட ராசியும் லக்னமும் ஒன்றா வந்திருக்கு. ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் ஒரே கிரகமாக வர்றது ஒரு வலிமையான அமைப்பு தான் சொல்லலாம். அதனால் துலா ராசி துலா லக்னம்னு வந்ததும் சிறப்பான விஷயந்தான். இவர் இங்கே பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு பெருமாளோட நாமத்தை ஜபிக்க சொல்லுங்கள். அவர் செய்யலைன்னு சொன்னால் அவர் சார்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. பெருமாளோட நாமம்னா நிறைய இருக்குது, நிறைய ஜபங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு ஜபத்தை கையில் எடுத்துகிட்டு தொடர்ந்து 45 நாள் விடாமல் ஜபிச்சுட்டு வாங்க. 45 நாள் முடிஞ்ச பிறகு
சாலக்கிராமம் வாங்கி தானம் பண்ணுங்க. இந்த சாலக்கிராமம் அப்படின்றது கருப்பாக இருக்கும், சின்ன கல் மாதிரி உருண்டையாக இருக்கும், கொஞ்சம் கனமாக இருக்கும். இந்த சாலக்கிராமன்றது சாதாரணமாக அந்த ஆன்மீக பொருள்லாம் விற்கிற கடையில் கிடைக்கும். அது வந்து நிறைய வெரைட்டி இருந்தாலும் நிறைய அதாவது சாலக்கிராமத்தில் சக்கர தாழ்வார் இருக்கார், வாமனர், இரண்ய கர்ப்பர், சந்தான கோபாலகிருஷ்ணன், இப்படி நிறைய சீதாராமன் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சாலக்கிராம மூர்த்தி வாங்கி 45 நாள் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில் அர்ச்சகருக்கோ பெருமாள் கோயிலுக்கோ அந்த ஒரே ஒரு முறை சாலக்கிராமம் கொடுங்க. விலையும் ரொம்ப குறைவு தான், அதிக விலை இருக்காது. இதை செய்யுங்க. அவருக்கு இருந்த தடைகள் விலகும், உத்தியோக லாபமும் கிடைக்கும், திருமணமும் சிறப்பாக அமையும். அவர் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கட்டாயம் வராது. சாலக்கிராம மூர்த்தி தானம் பண்ணுறது மகா புண்ணியமாக சொல்லப்பட்டிருக்கு. வேறு பரிகாரம் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். செல்வி, தொடர்ந்து அடுத்த நேயர் யார் எங்கன்னு பார்த்துலாம். சுவாமிஜி வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. என்னோட சிஸ்டருக்காக நான் கேக்குறேன் மேடம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. அவங்க நேம் சுதா. உங்களுடைய பேர்? என்னோட பேர் ராதா மேடம். இப்போ உங்களோட தங்கச்சி பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. சுதா, தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம், 21/1976 மேடம். அவளோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. சரி, அவங்களோட லைஃப் பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாக்கிட்ட கேட்கணும். கண்டிப்பா கவலைப்படாதீங்க. இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம சுவாமிஜி கிட்ட சப்தரிஷி வாக்கியம் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி வணக்கம் ஐயா. நமஸ்தே, சொல்லுங்கம்மா. இப்ப சொல்லுங்கம்மா. அவளோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்கய்யா, 5 years ஆயிடுச்சு. யாரு? என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட். சொல்லுங்க. அவளுக்கு குழந்தைங்களா இருக்கு. அப்புறம் நாங்களும் டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சோம். ஆனா அதுக்கு தகுந்த வேலையும் அவளுக்கு கிடைக்கல. அதனால அவளுக்கு படிக்கவும் படிக்கிறா. அதனால அதுக்கு வேற முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கல. அவர் கணவர் எதனால இறந்தார்? என்ன உடம்பு அவருக்கு? அவர் பிரைன் ஃபீவர் மாதிரி வந்துருச்சுங்கய்யா. அவரு தவறி எவ்வளவு நாள் ஆகுது? 5 years மேல ஆகுது. சரி, இப்ப நீங்க கேட்க வேண்டியது என்ன கேள்வி கேளுங்க. உங்க சகோதரிக்கு என்ன மாதிரி பலன் எதிர்பார்க்கறீங்க? வேலை ஏதாவது கிடைக்குங்களா? இல்ல அவங்க ஹஸ்பண்ட் இடத்துலயே ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு, அதையும் அங்க போய் பார்த்தா அவளுக்கு நல்லது நடக்குங்களா? இப்ப கணவரோட ப்ராப்பர்ட்டி வந்து யார் இதுல இருக்கு, கையில இருக்கு? இப்ப குடுக்குறாங்க ஐயா, அவளுக்கு குடுக்குறாங்க. அதனால அங்கேயே போய் இருக்கலாமா, இல்ல அவளுக்கு ஜாப் ஏதாவது கிடைக்குங்களா, என்ன ஏதுன்னு? இப்ப நீங்க கேள்வி கேட்ட நபருக்கு ஆமாங்க ஐயா, சப்தரிஷி வாக்கியப்படி உத்தியோக லாபம்ன்றது குறைவா தான் இருக்கு. அதனால அவருக்கு படிப்பும் திறமையும் இருந்தா கூட உத்தியோக லாபம் கிடையாது. அதனால நீங்க அவர் வந்து அவர் கணவர் இந்த இருந்த இடத்துல இருக்கிறதுக்கும் அந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தை கவனிக்கவும் போகலாம். ஆனால் இப்போ உத்தியோக லாபம்ன்றது இல்லை. அதனால நீங்கள் அவர் கணவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் அதை என்ன போய் பார்க்கணுமோ அதை பார்க்க சொல்லுங்கள், இல்லை அந்த ஊரில் போய் தங்கலாம். அதனால் உத்தியோக லாபம் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு அதான் ஆன்சர். ரெண்டாவது நீங்கள் சொன்னதுக்கு தான் இது பதிலாக வரும். அவரோட ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள். பொதுவாக புதன்கிழமை ஸ்ரீ ராமபிரானை பூஜை பண்ண சொல்லுங்கள். அது ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். அப்புறம் ஒரு சனிக்கிழமை நல்ல சரிதம் படிக்க சொல்லுங்கள். இந்த ரெண்டுமே அவருக்கு ஒரு பரிகாரமாக அமையும். அதனால் உத்தியோக லாபம் இல்லைன்றதுனால கணவர் சம்மந்தப்பட்ட அந்த இடத்துக்கே போகலாம், அந்த சொத்துக்களையே பார்க்கலாம், அங்கே போய் தங்கலாம். ஆனால் இப்போ வந்து உத்தியோக விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போட சொல்லுங்கள். வேறு பரிகாரங்கள் எதுவும் அவசியம் இல்லை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு பலன் நீங்க சொன்னீங்க. இப்போ கணவர் இருந்துட்டாரு அப்படின்றதுனால வந்து இவங்க மனைவிக்காக கேட்டாங்க. இதே மாதிரி மனைவி இருந்துட்டு வந்து நிறைய கணவன்மார்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க குழந்தைங்களை வச்சுட்டு. அவங்களுக்கும் இதே மாதிரி பரிகாரங்கள் செய்யலாமா சுவாமிஜி? இல்லை, பரிகாரம்ன்றது ஒரு ஜாதகர்களுக்கு தகுந்த மாதிரி மாறி வரும். ஒரு ஜாதகர்களுக்கும் தகுந்த மாதிரி பரிகாரங்கள்ன்றது மாறி வரும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக யாருக்கெல்லாம் மற்றவரோட ஆதரவு தேவையோ அவங்க எல்லாருமே ராமபிரானை பூஜிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராமர் வந்து தன்னை யாரெல்லாம் அண்டி வந்தாலோ அவ்வளவு பேருக்கும் வரம் கொடுத்தார். அவர் தன்னை அண்டி வந்த அத்தனை பேருக்குமே வரம் கொடுத்தார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயும் தெரியும். ஆஞ்சநேயரை சிரஞ்சீவியாக்கினார், விபீஷ்ணனுக்கு லங்காவை வந்து பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்தார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்லாக இருந்தவ உங்களுக்கு பெண்ணாக மாறினதும் அவரோட அருளால் தான். அதேமாதிரி குகனை வந்து சகோதரனாக ஏற்றுண்டார். சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார், மனைவியை மீட்டு கொடுத்தார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். யாருக்கெல்லாம் மற்றவர் ஆதரவு இல்லைன்னு நினைக்கிறாளோ அத்தனை பேருக்குமே ராமபிரான் ஆதரவு உண்டு. அதனால் அந்த மாதிரி துயரங்கள் வரும்பொழுது பொதுவாகவே ராமனை பூஜிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கட்டங்களுக்கு ஏற்ப பரிகாரங்கள் மாறும், அது பொதுவான விஷயம். ஆனால் ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் வந்து பொதுவான விஷயம் ஸ்ரீ ராமபிரானை பூஜிக்கிறதுன்னு உறுதியாக சொல்லலாம்.
10 அவதாரங்கள்லேயே ராமாவதாரம் வந்து சத்தியத்தை எடுத்துக்காட்டிய ஒரு மிகப்பெரிய அவதாரம். ராமநாமம் வந்து ராமன் பிறப்பதற்கு முன் பிறந்தது ராமநாமம். இதை வந்து தியாகபிரம்மம் 96 கோடி ஜபிச்சதாகவும் சொல்லுவார் ராமதாரகா மந்திரத்தை. அதனால் ராமனை பூஜிக்கக்கூடியவர்களுக்கு மற்றவரோட ஆதரவு இல்லையே என்ற ஒரு தொல்லை, துயரம், வருத்தம் கட்டாயம் மறையும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இதை தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல யார் எங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேரு பழனிமணி. திருச்சி துவாக்குடியிலிருந்து பேசுறேன். எனக்கு திருமணத்துக்காக தான் அதுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். உங்களுக்கு தானே சார்? எனக்கு தான் மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். 23/1/1982 ஜனவரி மாசம் 23ஆம் தேதி. தனுசு ராசி, பூரடா நட்சத்திரம். சரிங்க சார், உங்களுக்கு வந்து எப்போ திருமணம் நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஆமா, திருமணமும் தொழிலும் எனக்கு ரெண்டுமே ஐயாட்ட கேட்கணும். இப்ப என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க? இப்போ கம்பெனி இண்டஸ்ட்ரி ஏரியால அக்கௌண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓனா வந்துட்டு எங்க அக்காவும் நானும் கார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், டிராவல்ஸ் வச்சிருக்கோம். சரிங்க சார், உங்களுடைய சுபயோகம் குறித்தும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டது குறித்தும் நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி, உங்க குலதெய்வம் எது? வணக்கம் சாமிஜி. நமஸ்தே. உங்க குலதெய்வம் எது? காளிசாமி, காளியம்மன், சுந்தரி அம்மன். சரி, அது வருடா வருடம் பூஜை பண்ணிட்டு வரீங்களா? பண்ணிட்டு இருக்கோம் சாமி. இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்தில் ஒரு நல்ல செய்தியாக தான் வந்திருக்கு. சப்தரிஷி வாக்கியப்படி காலம் கனிந்து வந்திருக்கு. இது வந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம் தள்ளி போகிற மாதிரி தோன்றினாலும் காலம் இப்போ கனிந்து வந்திருக்கு. திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நேரம். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி விரைவில் வரும். உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு உதவியால் உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும்னு சொல்லலாம். தடைகள் விலக எளிய பரிகாரமாக நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதை மாத்திரம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து பண்ணிட்டு வர மாதிரி ஒரு வருடமும் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தோட ஆலயத்துக்கு போய், வருஷத்தில் ஒரு முறை பெண் தெய்வ ஆலயம் போய், அந்த பெண் தெய்வ ஆலயத்துக்கு குறிப்பாக சொல்லப்போனால் ஆடி மாதம் அல்லது தை மாதம் போய் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு வருஷமும் ஆடி அல்லது தை மாதம் சிவப்பு வஸ்திரம் சாத்தி பெண் தெய்வ ஆலயத்துக்கு போய் சிவப்பு வஸ்திரம் புடவை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு இந்த இப்போ செய்கிறீங்களே ட்ராவல் தொழில், அது சிறப்பாக வர்றதுக்கு ஒரு வரம் மாதிரி அமையும். ஒன்று, இந்த கல்யாண தடையும் விலகும். இது வந்து ரெண்டுக்குமே ஒரு சிறப்பான விஷயம். சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து செய்யணுமானா அது தொடர்ந்து செய்யணும். அதுக்கு தான் சொல்ல வரோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரே குறிப்பிட்ட தெய்வம், இப்போ நீங்கள் உதாரணம், இப்போ நீங்கள் மாங்காடு போய் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறீங்க, இல்லை காஞ்சிபுரம் போய் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறீங்கன்னா அதே காமாட்சி அம்மனை ஒரு மாதமும் ஒரு வருஷமும் ஆடி மாதம் இல்லை தை மாதம் வெள்ளிக்கிழமை சிவப்பு புடவை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். ஒரே கோயில் ஒரே தெய்வம் விடாமல் வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணுறீங்களோ அதேமாதிரி பண்ணுங்கள். இது வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து செய்யுங்க. இதனால் உங்களுக்கு வந்து வாகன தொழிலும் சிறப்பாக இருக்கும். இப்போ விரைவில் சின்ன சின்ன தடைகள் நீங்கி விவாகமும் நடக்கும். வேறு பரிகாரங்கள் எதுவுமே வேண்டாம். எந்த விஷயங்கள் பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை பேசுங்க. அது வெற்றியை தரக்கூடியதாக அமையும். வெள்ளிக்கிழமை என்பது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய கிழமையாக அமையும். வேறு பரிகாரங்கள் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு கால் பண்ண எல்லா நேயர்களுக்காகவும் வந்து நீங்கள் நல்ல நல்ல பலன்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து விடுபெறவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிமம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.